என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனா ஒரு மட சாம்பிராணி. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்றதுக்கு லாயக்கே இல்லாத ஒரு ஆளு. மேடை பேச்சு பேசுறதுக்கு துப்பு இல்லாத ஒரு ஆளு. வளர்ந்தா மட்டும் பத்தாது, மூளையும் கொஞ்சம் செதுக்கிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வளர்ந்துட்டோன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்காக எல்லா மேடையிலயும் ரஜினிகாந்த வம்பளுக்கு இழுக்கிறது. டேய், இதெல்லாம் நீ பேசுறது எவ்வளவு ஓட்ட பாதிக்கும் தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. எத்தனை முறை நீ விஜயவே காலவாரி விடுற மாதிரி எத்தனை இடத்துல பேசியிருக்க. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். ஒரு தடவை 2 தடவை எல்லாம் புத்தி வந்ததுன்னா பரவாயில்ல, உனக்கு தான் புத்திய வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருந்தாலும் உன கட்சியில நீ ஏதோ 4 காசு வச்சிருக்க, செலவு பண்ணிட்டு இருக்கன்றனால வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஒரு நாளைக்கு தெரியும் அவர நிலைமை என்ன ஆக போகுதுன்ட்டு. வா ஜெயிலுக்கு, உனக்கு அதான் லாய்க்கு, உன்னை அங்க வச்சு பேசிக்கிறேன். நான் எங்க வேண்டுமானாலும் வர தயார். ஐயோ, கைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை உருள போதோ தெரியலையே. அதாவது எனக்கு போட்டி நடிகர் விஜய் தான். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. 2 கட்சிக்கு தான் போட்டி. அவரு டிவிக்கு, நான் ஏவிக்கு. ஏவிக்குன்னா அண்ணா வளர்ச்சி கழகம், அது விரைவில் நான் ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஃபர்ஸ்ட் மாநாடு எங்க சார் போறீங்க? மர்க்கா சொல்லு. ஃபர்ஸ்ட் மாநாடு எங்க சார் போறீங்க? எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. பேர்லாம் குழந்தை பேர் வச்சிருக்கேன். எப்படி இந்த எலெக்ஷன்லனாலும் அடுத்த எலெக்ஷன்ல நான் கண்டிப்பா நிற்பேன். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும்? பைத்தியம். விஜய் திரிசா வச்சுக்கிறாராமே, அது இல்லன்றாங்க. சாதா போற ரோட்ல போறதுங்களே 2 வச்சுன்னு சுத்தம் போது கோடி கணக்குல சம்பாதிக்கிறாரு. அவர் வச்சுன்னு சுத்துறாங்க. வாழ்க்கை வள முடன் நீ பேசப்படாது. அவரை போல இன்னொன்னு வச்சுக்கணும். என்னடா சொல்ற? நல்லா நல்லா போவோம், நேர்கொண்ட பாறையில ஸ்ட்ரைட்டா போவோம். அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, அங்க விளம்பரம் சூப்பரா பெத்து இல்லாதவன் போக வேண்டியதுப்பா. நீ ஏன்பா போற? சும்மா இருப்பா. அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே லேபரா தான் போறாங்க, பெண்கள் கல்வி சரியில்லைன்னு. ஆனா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டு அறிக்கைப்படி பெண்கள் உயர்கல்வியில தமிழ்நாடு தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சமீபத்துல ஒரு நியூஸ் பார்த்தேன், 448 அரசு பள்ளி மாணவர்கள் ஜேஇ மெயின்ஸ்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்படி எல்லாத்தையுமே முன்னேற்றமா இருக்கும்போது நீங்க இப்படி இந்த வைக்கிற குற்றச்சாட்டு எப்படி நியாயமானதா இருக்கும்? திருப்பி நான் எங்க போட்டியிட முடியாதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க எங்க படிச்சீங்க? நீங்க மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஸ்கூல் எங்க படிச்சீங்க? மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்க. நான் தமிழ் வழி கல்வியில படித்தவன். தமிழ் வழி கல்வியில யார் படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சாதாரண பெருசா பின்புலம் இல்லாத சாதாரண மாணவர்கள். அவங்களுக்கான பிரச்சனை என்னவா இருக்கும்? உங்க கூடயே உங்க கிளாஸ்ல தமிழ் வழி கல்வி படிச்சு வந்திருக்காங்க, பாத்திருக்கீங்களா? நீங்க கிளாஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசு பள்ளியில படிச்ச சிலர் நல்லா ஆங்கிலம் பேசிட்டு தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு இல்ல வந்திருக்காங்களா? 12th முடிச்சு வந்திருக்காங்களா? ஆனா எடுத்த ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் அவங்க எந்த மாதிரி கஷ்டப்படுவாங்கன்னு பாத்திருக்கீங்களா? இல்ல சார், அது சில பேர் அப்படி இருக்காங்க. நான் நிறைய பேர் இன்னைக்கு அரசு பள்ளியில படிச்சவங்களும் ஆங்கிலத்துல ட்ரெயின்டா இருக்கிறத நான் கண் முன்னாடி பாக்குறேன். ஓகே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. இல்ல, ஆங்கிலம் இன்றைக்கும் சரியா கற்றுக் கொடுக்க கிடையாது. 440 பேர் தேர்ச்சியா இருக்காங்கல்ல ஜேஇ மெயின்ஸ்ல. அது எந்த கவர்மெண்டாலையும் அதை அச்சீவ் பண்ண முடியல. ஐ மீன் தமிழ்நாடு தாண்டி எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்டாலையும் அச்சீவ் பண்ண முடியல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க கவர்மெண்ட்ல எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றீங்க? பிரைவேட்ல எத்தனை பேர் போயிருப்பாங்க? எத்தனை லட்சம் பேர் போயிருப்பாங்க? அது மத்த ஸ்டேட்ஸ்ல இருந்து போயிருக்காங்க, அது உண்மைதான். ஆனா நம்ம ஸ்டேட்ஸ்ல அரசு பள்ளி மாணவர்கள் தான். அரசு பள்ளியில சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியுடைய தொண்டர்களுக்கு ரிட்டன்ல எழுத்துப்பூர்வமா உன் கட்சியுடைய தொண்டன் டிரான்ஸ்பார்மர்ல ஏறக்கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டு கொடுத்துருந்தா அது தாவேதான்டா. கம்யூனிசம் தெரிய வேண்டாம், தமிழ் தேசியம் தெரிய வேண்டாம், திராவிடம் தெரிய வேண்டாம், இந்திய தேசியம் தெரிய வேண்டாம், எதுவுமே தெரிய வேண்டாம்டா. டிரான்ஸ்பார்மர்ல ஏறினா உயிர் போயிருமான்னு கூட தெரியல உனக்கு. தெரியாதுடா, அதான் 3 வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது. இனிமேல் அவ்வளவுதான்டா.
ஊடக விவாதத்துக்குள்ள யாருமே வர முடியாது. நாஞ்சில் சம்பத் தாவேக்காக வந்துட்டாரு. அவர் கேட்கிற கேள்வியில பயங்கரமா இருக்கும். அவர் என்னென்ன கேட்டு வச்சிருக்காருன்னு தெரியுமா? கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தம்பி இடுமானம் கார்த்தி கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில வாச்சாத்தி வன்கொடுமையினுடைய சூத்திரதாரி செங்கோட்டையன் அப்படிங்கிற விஷயம் வந்து விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தம்பி இடுமானம் கார்த்தி கேட்கிறாரு. கேக்குற கேள்விக்கு கிறிஸ்டல் கிளியரா பதில் சொல்லு. புரியுதா? அதெல்லாம் அவருக்கு தெரியாது. விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது. அவருக்கு எப்படி தெரியும்? அது தெரியாது அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்திருக்காப்ல. மதச்சார்பற்ற சமூக நீதி தான் கோட்பாடுங்கறாங்க. வாசாத்தி அந்த வன்கொடுமையில சூத்திரதாரியே செங்கோட்டையன் தான். ஆமா, அவரை சேர்த்துட்டு எப்படி சமூக நீதியை போட்டுருவீங்க? அதெல்லாம் விஜய்க்கு தெரியாதுங்க. வாச்சாதினா என்ன தெரியாது? வாச்சாதி பத்மினி கொலை வழக்குனா என்ன தெரியுமா? வாச்சாதி பத்மினி கொலை வழக்குல என்ன நடந்தது தெரியாது. அதனால நம்ம அதை பேசவே நம்ம இவ்வளவு நேரம் விஜய் பத்தி பேசவே நம்ம டைம் வேஸ்ட். அதான் உண்மை. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அதே போல இன்னொரு திராவிட இயக்கத்துடைய ஆதரவாளருடைய யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனலுக்கு நாஞ்சில் சம்பத் கொடுத்தாரு. உச்சத்துக்கு போயிட்டாப்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காப்ல. அவருடைய கொள்கை என்ன? கொள்கை எல்லாம் எங்கெங்க இருக்க கொள்கைன்னா என்னன்னு தெரியாது. விஜய் இந்த மாதிரி இதுக்கு கருத்து சொல்ல எஸ்ஐயா இருக்கும். எதுக்கு தான் கருத்து சொல்லிருக்காரு? அவர் எதுக்குமே பேச மாட்டாருங்க. அவர் வெளியே வர மாட்டாரு. வெளியே வந்தாதானே பேச முடியும் அப்படின்ட்டாப்ல. நக்கல்யா அவனுக்கு. சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க. அவர் தாவை கலந்து வெளியே வந்தாருனா, வெளியே வந்தார்ல, வெளியே வருவாரு. வந்த அன்னைக்கு பத்திரிகையாளர் போய் கேள்வி, ஏன் வெளியே வந்தீங்க? எப்ப விஜய் நீங்க பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா? பார்த்தா தானே சொல்ல முடியும். அவன் தான் பார்க்க மாட்டானே. எப்ப கடைசியா பாத்தீங்க? சேரும் போது பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு போலியா? வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லங்க. ஆம்பளைங்களே போக முடியாது. வேற யாரு போலாம்? ஆதோ போலாம். புசி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கூடவே வச்சிருக்கான். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். அதுக்குள்ள அர்த்தம் 1000 இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போ உங்க 40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. உனக்கு நல்லா திருப்தியா? பெருசு தான் சொல்லுவாங்களா அது மாதிரி. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. திடீர்னு ஒரு அறிக்கை எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ரியாக்ட் பண்ணுவாரா இதுக்கெல்லாம் அப்படின்னு இருந்த நேரத்துல ரியாக்ட் பண்றாரு. அந்த பரதேசிய பண்ற வேலை தம்பி. இவங்க தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? நீ மறுபடியும் எங்கட தொட்டிருக்க கூடாது. தொட்டவனே நான் விட்டதே இல்ல. இந்த டிவிக்கிறவங்க கட்சி இருக்காங்கல்ல, அவங்க சில்லறையா இருக்காங்க. நான் அப்பவே பச்சை சொல்றேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. நம்மளே திட்டுறாங்க. நான் சொல்லுவேன், டேய் நீ என்னை திட்ட உங்க நொன்னு அடி பண்ணாம என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. நான் அன்னைக்கே சொன்னேன். அந்த வளர்ந்துகிட்டவன் பேசினான்ல, அவன் பேர் என்ன, ஆதோ ரெட்டி. அவன் பேசும்போது நான் உடனே என் தம்பிகிட்ட சொன்னேன், இது அவன் பேசல, விஜய் தான் பேச சொல்றான். விஜய் சொல்லி பேசியிருக்காரா? விஜய்க்கு தெரியாம பேச முடியாது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. விஜய் எல்லாம் இதெல்லாமா சொல்லி ரஜினியை பத்தி இப்படி பேசுங்கலாம் சொல்லுவாரா என்ன? பேசுறத ரசிக்கிறவனும் அவன் தான். தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. ரஜினிகாந்த் விஜய் ஏன் இப்படி பேச வைக்கணும்? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். இப்ப ஏன் பாபா படம்னு ஒண்ணு வந்தது தெரியுமா தம்பி? ரஜினி வரலாற்றுல அது ஒரு தோல்வி படம். அந்த தோல்விக்கு நான் கேள்விப்பட்டது, விஜய் வந்து பார்ட்டி கொடுத்துருக்காரு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? பாபா தோத்ததுக்கு விஜய் பார்ட்டி கொடுத்தாரு. அப்பெல்லாம் ரஜினி ரசிகர் சார். விஜய் வெளிப்படையா படங்கள்ல ரஜினிய தலைவானெல்லாம் போற்றி. இல்ல ஒரு வேடதாரி. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. இடையில கூட பார்த்துருப்பீங்க தம்பி. இடையில அவர் ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுவாரு. அதுக்கு இவன் இந்த வார்த்தைகள் கொஞ்சம் கண்ணியமா பேச எனக்கு பயமா இருக்கு. தாவேகா தலைவர் மரியாதையான சொல்றேன். கரெக்ட் தான். என்னென்ன முன்னால மரியாதை இல்லாம திட்டுவீங்க, இப்ப மரியாதையா திட்டுறீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.